வெல்கம் பேக் டு எஸ்எம்பி அகாடமிக் சேனல். திருக்குறள் கதைகளில் என்று பொறுமையும் பொறுப்பும் இருந்தால் வாழ்க்கையில் சாதிக்கலாங்கிறதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குறாரு. அவர் 1000 தோல்விகளை கண்டவர். அவர் தன்னுடைய கதையை இங்கே ஒரு எப்படி பல்பை கண்டுபிடிச்சாரு, பொறுமையாக இருக்கிற கதை பொறுமையாக இருந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த கதையில் நம்ம பார்க்கலாம். அவர் என்ன பண்ணார்னா, தன் நண்பர்களுக்கு பாதி நான் கதையாக சொல்லிடுறேன். தன் நண்பர்களுக்கு தன்னுடைய அறிவியல் பிடிப்புகளை காமிக்கிறதுக்காக அவள் ஆய்வகத்தின் மேல் தளத்துக்கு வர சொல்கிறாரு அவர். அப்போ எடிசன் தம் உதவியாளரை அழைத்து மின் விளக்கை மேல் தளத்திற்கு எடுத்து வர சொல்கிறாரு. எல்லோரும் வந்துட்டாங்க. உதவியாளர் என்ன பண்ணுறாரு, அதனை கொண்டு வரும்போது திடீரென கீழே விழுந்துடுச்சு. அந்த கண்டுபிடிப்பு கை தவறி விழுந்தது. அதனை கொண்டு வரும்போது திடீரென கை தவறி கீழே விழுந்தது. ஆயினும் சற்று மனம் தளராத எடிசன் உடனே மற்றொரு மின் விளக்கை உருவாக்கினார். அதனை மீண்டும் அதே உதவியாளரிடம் கொடுத்து மேலே எடுத்து வர சொல்கிறாரு. மின் விளக்கை கீழே போட்டு உடைத்தவரிடவே மீண்டும் வேலையை கொடுக்குறீங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க என்று சிலர் கேட்டோன்னா அதற்கு அவர் பதில் சொல்கிறாரு, உடைந்த பொருளை மீண்டும் உருவாக்க என்னால் முடியும். ஆனால் உதவியாளரின் மனதை காயப்படுத்தி விட்டால் அதை என்னால் சரி செய்து கொடுத்து விட முடியுமா? அது மட்டுமன்று, மீண்டும் அதே பணியை அவரிடமே கொடுக்கும்போது தமது பொறுப்பை உணர்ந்து கவனமுடன் பணிபுரிவார். அதனால் தான் அப்படி செய்தேன் என்றார். எடிசனுக்கு வெற்றியை பெற்று தந்த பொறுமை குணத்தை அப்போதுதான் மற்றவர்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டனர். குறள்: நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். விளக்கம்: நிறையுடையராக இருக்கும் தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். அதாவது ஒன்று லைஃப்பில் ஜெயிக்கணும்னா நம்ம பொறுமையை கடைபிடிக்கணும். பொறுமையும் பொறுப்பாக இருந்தால் தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி நம்மளும் லைஃப்பில் ஜெயிக்கலான்னு சொல்லி இந்த கதையை திருக்குறள் கதையிலேருந்து வந்திருக்கு. இவர் 1000 தோல்விகளை கண்டு மீண்டும் வாழ்க்கையில் மீண்டு எழுந்து வந்தவர். அவர் இல்லைன்னா நமக்கு இன்றைக்கி வெளிச்சம் இல்லை. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.